ராதே கிருஷ்ணா. மார்கழி மாதம் 8ஆம் நாள். கீழ்வானம் வெள்ளென்று இருமை சிறிதீடு மேய்வான் பரந்தனகான். மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை. கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய். பாடிப் பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்று ஆராய்ந்து அருளேலோ எம்பாவாய். ஆண்டாள் ஒவ்வொரு பாசுரத்திலேயுமே ஒரு கிருஷ்ண லீலைய சொல்றார். அதாவது நம்ம ஏதான பேசிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன், நம்ம எந்த விஷயத்துல ரொம்ப ஈடுபட்டிருக்கோமோ அந்த விஷயத்த பேசாம நம்மால இருக்கவே முடியாது. இது உலகத்தினுடைய சுபாவம். யாருக்காவது சாப்பிட்ற விஷயம் பிடிக்கும் அப்படின்னா எதை பத்தி பேசினாலும் இந்த சாப்பிட்ற விஷயத்தை பத்தி சொல்லுவா. சில பேருக்கு துணி பிடிக்கும் அப்படின்னா எந்த ஊரை பத்தியா சொன்னா அந்த ஊரை துணி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அது போல பாகவதாள் இடத்துல பேசினோம் அப்படின்னா எப்பொழுதுமே அவள்லாம் பகவத் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் அதுல கொண்டு வந்து நிறுத்திடுவா. எத்தனையோ பெரியவாள் இடத்துல அடியனுக்கு சம்பாஷணை பண்ணும் பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதுல சாந்தானந்தபுரி மகராஜ் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப விசேஷமான ஒரு ஆச்சாரியன், இப்ப பரம வதிச்சுட்டார், வசிஷ்ட குஹ ஆச்சாரியன். ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை நான் பார்க்க போயிருந்த பொழுது அவர் சேர்ல உட்காந்துட்டு இருந்தார். என்ன கீழே உட்கார சொன்னார். நான் கீழே உட்காந்தவர் சொன்னது மேல உட்காருங்கோ அப்படின்னார். இல்ல பரவாயில்ல சுவாமி, நான் கீழே இருக்கேன், அவங்க முன்னாடி சேர்ல உட்காரது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. உடனே சாந்தானந்தபுரி மகராஜ் சிரிச்சுட்டே சொன்னார், எது மேல எது கீழேன்னு சொல்லிட்டு அழகா உபனிஷத் கதையெல்லாம் சொன்னார். ரொம்ப விசேஷமா ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஒரு சேர்ல கீழே உட்காரது மேல உட்காரத்துக்கு பரபிரம்மம் பரமாத்ம விஷயங்கள்லாம் பேசினார். பல சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி நிறைய பெரியவாள் இடத்துல அடியேன் சம்பாஷணை பண்ணியிருக்கேன். ஒரு சந்தர்ப்பத்துல என்னுடைய பிள்ளைக்கு அன்னப்பிராசனம் பண்ணும் திருவனந்தபுரத்துல. அப்ப குழந்தைக்கு அன்னம் கொடுக்கறதுக்கு அடியேன் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு என் பக்கத்துல ஸ்ரீமான் வாசுதேவாச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார். நாவல் பாக்கம் வாசுதேவாச்சாரியன்னு பேரு. ஸ்ரீமன் நாதமணிகளுடைய வம்சத்தாரர், விசேஷமான உபன்யாசகர், ரொம்ப குஹ்யமான ஒரு பகவத் பக்தர், பரம ரசிகர். அப்ப அவர்கிட்ட சொன்னேன், சுவாமி இந்த பாத்திரம் ஆழ்வார்த்தங்கரி சுவாமி ராமானுஜர் மடத்துல இருந்து ஓட்டையான பாத்திரம், இதற்கு பதிலாக வேற வாங்கி கொடுத்து அடியே அந்த பத்த வச்ச பாத்திரத்தை கொண்டு வந்திருக்கேன், குழந்தைக்கு இதுலதான் முதல்ல அன்னம் கொடுக்கணும் அப்படின்னு. உடனே சுவாமி சிரிச்சுட்டே சொன்னார், ஓ ராமானுஜ தயா பாத்திரமோ அப்படின்னார். ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் அப்படின்னு நிகமாந்த மகாதேசிகளுடைய தியான ஸ்லோகம். அதுல வர வார்த்தை ராமானுஜ தயா பாத்திரம், ராமானுஜ தயைக்கு பாத்திரமான அப்படின்னு நிகமாந்த மகாதேசிகளை கொண்டாடுறது. நான் அந்த பாத்திரத்தை காட்டோன்னே அவர் யோசிக்கவே இல்லை, ஓ இதுதான் ராமானுஜ தயா பாத்திரமோ பாத்திரம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். அந்த மாதிரி பெரியவாளோட அந்த சம்பாஷணையில ரொம்ப ருச்சிகரமான பல விஷயங்கள் உண்டு. பகவத் சம்பந்தமா தான் அவளுக்கு பேச தெரியும். நிறைய பெரியவாள் நான் பார்த்திருக்கேன். காஞ்சி பெரியவாளத்துல பேசியிருக்கேன். எத்தனையோ ரொம்ப பெரிய பெரியவாழலாம். அஹோபிலம் ஜியரா இருக்கட்டும், ஆச்சரியமான ஆழ்வார்த்தன் எம்பெருமானார் ஜியர், நம்முடைய திருக்குறுங்குடி ஜியர், ஆச்சரியமான வானமாமலை ஜியர், எல்லா பெரியவாளுமே அந்த நல்ல ரசிகா. அதாவது நம்ம எதுல ரொம்ப ஈடுபடுறோமோ அந்த விஷயத்தை பத்தியதான ஒரு பேச்சு நமக்கு தெரியாமலேயே வந்துடும். இந்த குட்டி குழந்தைகள்லாம் பேசினாலே அதுக்கு பிடிச்ச பொம்மை பலூன் இதை பத்திலாம் தான் பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஆண்டாள் கிருஷ்ணலீலையை உத்தேசிச்சுதான் எல்லாத்தையுமே அனுபவிக்கிறார். ஒரு மாட்டுக்காரி ஸ்தானத்துல இருந்துதான் ஆண்டாள் திருப்பாவைய பாடுறா. தன் தோழிகளை எழுப்பும் பொழுது உரிமை, ஒரு குறும்பு, இந்த கிருஷ்ணனுடைய எல்லா குறும்பு எல்லாமே அவளுடைய பக்தாளுக்கும் வந்துடும். அந்த கிண்டல் பரிகாசம் இதெல்லாம் கிருஷ்ணனுடைய ஸ்வபாவம். அந்த மாதிரி ஆண்டாள் அழகான தோழியை எழுப்புறா. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். கீழ்வானத்துல ஒரு வெளுப்பு வந்தாச்சு. அது பொழுது விடியறதுக்கான அடையாளம் இது. நிஜமாவே அந்த விடியற்காலை பொழுது, வைகரை பொழுது, பிரம்ம முகூர்த்தம், நம்ம பெரியவா நமக்கு சொல்லியிருக்க எல்லா விஷயங்களுமே தி பெஸ்ட் தான்.
இதுதான் அப்படின்னா அதுதான், அதுக்கு மேல ஒரு வசதியா எதுவுமே இல்லை. காலப்போக்கில் நமக்கு அதனுடைய அழகும் தன்மையும் புரியலைன்றதுக்காக அது பொய் அப்படின்னு இங்கிலீஷ்கார மாதிரி வளரப்படாது. இங்கிலீஷ்காரன் பல விஷயத்த ஆரம்பத்தை ஒத்துக்க மாட்டான், அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி ஒத்துப்பா. கொஞ்சம் அவளுக்குலாம் கொஞ்சம் மந்த புத்தி. என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கும் அந்த மந்த புத்தி ஆயிடுது. அவன் சொன்னா ஒத்துக்கணும், நம்ம பெரியவா சொன்னா ஒத்துக்கிறது. கொஞ்சம் மந்த புத்தி நல்லா கவனிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் எல்லாம் நம்மளுக்கெல்லாம் முட்டாள்தனம், வேத மந்திரங்கள் போய் சம்ஸ்கிருதம் தண்டோம்னா இன்னைக்கு எல்லாம் ரிசர்ச் பண்ணி இதுதான் வசதி, காயத்ரி மந்திரம் வசதி, சம்ஸ்கிருதம் வசதி. அவன் புலம்பின்னு இருக்கான். அவனோட சேர்ந்து இந்த சகவாச தோஷத்தினால நாமும் கெட்டு போயிட்டோம், கைத்திகாரத்தனம். எல்லாரும் இங்கிலீஷ்காரன் புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்கான். என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நிறையவே மந்த புத்தி. நம்ம பெரியவாளை போல கற்பூர புத்தி, ஒரு புத்தி சாதுரியம், ஒரு விலட்சணம் நிச்சயமா எங்கேயுமே காண கிடைக்காது. நான் என்னமோ அதிகமா சொன்னேன், நீங்க என்ன வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, கொஞ்சம் மந்த புத்திக்காராவான்னு என்ன தெரியும். அவளை குத்தம் சொல்றேன், தாழ்த்துறேன் அர்த்தம் இல்லை. நம்முடைய மூதாதையர்கள் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவர்கள்ன்ற உணர்ச்சி நமக்கு வேணும். நான் நம்முடைய மூதாதையர்கள் பெருமைக்காக சொல்லலை, அவளுடைய உண்மையான மகத்துவம் அப்படி. அத்தனாச்சரியம். இயற்கையை ஒட்டிதான் நம்முடைய மாதங்கள், நாள், கிழமை எல்லாமே இயற்கையை ஒட்டி வாழக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு தர்மம், சனாதன தர்மம். சனாதனா பழமையான அப்படின்னு அர்த்தம். உலகின் மிக பழமையான ஒரு தர்மம். இது வழி. ஆண்டாள் சொல்றா, கீழ்வானம் வெளுத்தாச்சு. இந்த மார்கழி மாசத்துல பசுமாடெல்லாம் குட்டில தான் இருக்கும், இந்த பனிக்காக பயந்துட்டு. எரும மாடு மட்டும் கடந்தலை. இந்த எரும மாட்டுக்கெல்லாம் அந்த நுனிப்புல் மேயறது ரொம்ப பிடிக்கும். இந்த பனி இந்த புல்லுல உட்கார்ந்து இருக்கும், அந்த சில்னஸோட அப்படி சாப்பிட, அப்படி நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு பழமெல்லாம் எடுத்து அப்படியே சாப்பிடுவோம், சில்லுன்னு இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஆண்டாள் சொல்றா, கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகா. பகவான் கிருஷ்ணன் எல்லாரும் நினைச்சிருக்கா பசுமாடு மட்டும்தான் மேய்ச்சான், கிடையவே கிடையாது. எரும மாடு, ஆடு எல்லாமே இருந்தது. இன்னைக்கும் பன்றிபுரத்துல நிறைய எரும மாடெல்லாம் பார்க்கலாம். பகவான் ஆடுகளும் மேய்த்தான் அப்படின்னு இருக்கனால உலகத்தின் மிகச்சிறந்த ஆட்டிடையனும் கண்ணன் தான், மாட்டிடையனும் கண்ணன் தான். தி பெஸ்ட் ஷெப்பர்ட் ஃபார் எவர்னாலே கிருஷ்ணன் மட்டும்தான். அழகா அந்த எரும மாடுகள் அப்படி நுனிப்புல் மேய போயிடுது. அதாவது எருமை கூட எழுந்துடுத்தே, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியடி அருமையா அப்படின்னு ஆண்டாள் கொஞ்சம் பரிகாசம் பண்றான். பாகவதாளுக்குள்ளே ஒரு பரிகாசம் நல்லா இருக்கும். அது ஒரு ரொம்ப உரிமையோடு பேசுற வார்த்தைகள். கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். சிறுவீடுன்னு ஒரு வார்த்தை, அது மாட்டுக்கார பாஷை. அந்த மாடு இன்னும் ஃபுல்லா சாப்பிடாது, மார்னிங் அப்படி ஜாலியா அப்படி நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு அப்படியே வருமா. அது அதுக்கு ஒரு சந்தோஷம். அது நல்ல வயிற்று ஹெவியா ரொப்பறதில்ல. இந்த காலத்துல ஸ்நாக்ஸ்ன்னு சொல்றா இல்லையா, அப்படி டீ பிஸ்கெட் சாப்பிட்றோம் அப்படின்னு இல்லையா, டீயோட வெறுமை சாப்பிட முடியுமா, ஸ்நாக்ஸ் ஒன்று. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், காத்தால இருந்து டீ சாப்பிடும்போது அவளுக்கு டீக்கு தொட்டுக்க நானும் வேணும்னு காரா பூந்தியோ இல்லாட்டி மிக்சரோ. இந்த பாம்பேல எல்லாம் அந்த காக்கரான்னு ஒரு வஸ்து உண்டு, அதை தொட்டு தான் அவள் டீயே குடிப்பா, இல்லாட்டி அவளுக்கு டீ குடிக்க வராது. இந்த கிராமத்திலாம் போனா பன்னோ பொறையோ தொட்டு சாப்பிடுவான். அந்த மாதிரி இது ரொம்ப ஹெவியா சாப்பிட மாட்டா. அப்படி அது ஒரு சந்தோஷம் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இந்த எரும மாட்டுக்கெல்லாம் இந்த நுனிப்புல் மேயறது சந்தோஷம். ஆண்டா சொல்ல, சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். அப்படி எல்லாம் மேய்ச்சல் அப்படி அலையிறது. எழுந்துக்க வேண்டாமா, கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றான். எல்லாரும் எல்லா வயசு குழந்தைகள், ஸ்திரீகள் விடியற் காலம் வரை இருட்டுல போறா. அப்ப என்ன பண்ணுவான்னா, ஒரு 4-5 பேரா கூட்டம் கூட்டமா சேர்ந்து குளிக்க போவா. இன்னைக்கு கிராமங்கள்ல எல்லாம் நகரத்திற்கு தான் பாத்ரூம்ல குளிக்கிறது. கிராமத்திற்கு எல்லாம் போய் குளத்திலேயோ இல்லாட்டி வயல்வெளிகள் இருக்க நதி நீர்நிலைகள்லயோ கால்வாயிலேயோ தான் குளிப்பா, வாய்க்கால் அந்த மாதிரிதான். அதுதான் அவளுக்கு பழக்கம். அவளுக்கு அந்த பாத்ரூம்ல குளிக்கிற வழக்கம் எல்லாம் கிடையாது. இந்த புருஷாலாம் குளிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்திரீகள்லாம் போய் குளிச்சுட்டு துணியெல்லாம் துவச்சுட்டு வந்துடுவா. காலங்காத்தாலே இந்த வேலை முடிஞ்சிடும். இன்னைக்கு நகரத்துல எல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில டைம் இருந்தா வாஷிங் மிஷின்ல போட்டு துவைக்கலாம், இல்லாட்டி இன்னைக்கு வைக்கலாம், நாளைக்கு இந்த கொசு மொய்க்கிற வேலையெல்லாம் நம்ம வீட்டோட இந்த கிராமங்கள்ல எல்லாம் இந்த துணி இப்படி ஓரத்துல வைக்கிறது, அடுத்த நாள் துவைக்கிறது, அடுத்த நாள் குளிக்கிறது. கிராமத்து ஜனங்கள் தான் ரொம்ப சுறுசுறுப்பானதா. ஏன்னா நகரத்துல எல்லாம் ரொம்ப நம்மலாம் ரொம்ப அட்வான்ஸா போயிட்டோம். எப்படின்னா பெட்டை சுருட்டி கூட வைக்கிறது, பர்மனண்டா கட்டில போட்டு வச்சிரும், எப்ப வேணாலும் படுத்துக்கிற ரெடி. அந்த காலத்துல எல்லாம் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கும் கிராமத்து ஜனங்கள் சுறுசுறுப்பா இருக்கு. அவெல்லாம் வாழ்க்கைய வாழறா, நம்ம எல்லாம் வாழ்க்கைய கழிச்சுட்டு இருக்கோம். சொல்றது கஷ்டமா இருக்கு, ஆனா உண்மை அதுதான்.
சுறுசுறுப்பு உண்டு. வேலை செய்யறத குடுகுடு வேலை செய்வா, ஆசையோடு செய்வா. இந்த காலத்து பொம்பளை பசங்க எல்லாம் வீட்டுல வேலையா செய்யறது, யார் தலையில கட்டலான்னு கடந்து அலையிறதுக்கு. அது இருக்கிறது ஒரு வாஷிங் மிஷின், அதை தண்ணி வைப்பறதுக்கு நான் தண்ணியை ரொப்பறேன், நீ துணியை உணர்த்து, நீ துணி ஒண்ணுமே இல்லை. அதுல போட்டு தொலைச்சா அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடும். எடுத்து உணர்த்துறதுக்கு, அதை எடுத்து உணர்த்துக்கு டைம் இல்லை இந்த காலத்து ஸ்திரீகள் சொல்றோம். அதுதான் கோபமா வருது. அது வேற ஒரு ஊசநாத்தை அடிச்சுட்டு அதை கொண்டு மேல போட மாட்டா. வேலை செய்யறதுல என்னதான் ஒரு சோம்பேறித்தனமோ தெரியல. வேலை செய்யறதுல ஆசை இல்லாம அப்படி என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும்னு எனக்கு தெரியல. நம்முடைய கடமைகளை செய்யும் பொழுது கிடைக்கிற ஒரு மன சந்தோஷம், இந்த வேலையை அழகா முடிச்சுட்டேன்னு சொல்லும்போது கிடைக்கிற ஒரு தன்னம்பிக்கை, அதுல உள்ளுக்குள்ள கிடைக்கிற ஒரு தன்னிறைவு. இன்னைக்கெல்லாம் அந்த தன்னிறைவுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுது. இந்த வேலையெல்லாம் கரெக்டா முடிச்சுட்டேன், அப்பாடா முடிச்சுட்டு உட்காரும் பொழுது உடம்புல பலம் கூடுமே ஒழிய பலகீனம் வரவே வராது. பக்தியில இருக்கிறவாளுக்கு அந்த மாதிரி தன்னிறைவு வரும். இதெல்லாம் கடகடகடன் பண்ணி முடிச்சிடணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சாலே ஒரு சந்தோஷம். ஆண்டாள் சொல்றா, எல்லாரும் எழுந்தாச்சு, அழகா ஜோரா குளிக்கிறதுக்கு எல்லாரும் போயாச்சு. போவான் போகின்றாரை போகாமல் காத்து. இவ வரலடி அப்படின்னு எல்லாரும் இவளுக்காக நிக்கிறாளாம். சரி கூட்டுன்னு வாடி, எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஆனந்தமா ஆண்டாள் சொல்றா, போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். அப்ப உன்னை கூப்பிடறதுக்காக வந்து நிக்கிறோம்மா, எல்லாரும் உனக்காக வந்து நிக்கிறோம். அதாவது கிராமத்தெல்லாம் சரி அவளையும் கூட்டுட்டு போகலாம். நகரத்துலதான் யாருக்கும் தெரியாம போகிறது, யாருக்கும் சொல்லாம நடக்கிறது, இதெல்லாம் நகரத்து வழக்கம். கிராமத்துல எல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். யாரையும், ஏன்னா எல்லாரும் தன் மனிதர்கள்னு பழகுவா. நகரத்துல பார்த்தோம்னா தன் மனிதர்களே அடுத்தாத்த மனிதர்கள் மாதிரி தான். ஆத்துக்கு வரலாமான்னு கேட்டுட்டு தான் போக முடியும். கிராமத்துல எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. எப்ப வேணா போகலாம், அடுத்த ராத்திரி போனா கூட சாப்பாடு கிடைக்கும். அதாவது மனிதர்களுக்காக வாழக்கூடியவர்கள். நகரத்துல நம்ம எல்லாம் மனிதர்களை உபயோகப்படுத்திக்கிறோம். மிஷின்கள் எல்லாம் மிஷின்களோட வாழ்ந்துட்டு இருக்கோம். மொபைல் போன், கம்ப்யூட்டர், இந்த மாதிரி பல விஷயங்களோட, டிவி, அப்படி. இன்னைக்கு நல்ல கிராமங்கள் எல்லாம் பார்த்தோம்னா மனிதர்களோட தான் வாழறோம். அப்ப ஆண்டாள் சொல்றா, எல்லாரும் வந்து உன்னை கூவான் வந்து நின்றோம். ஏன் வந்து நின்றோம் அப்படின்னா, நீ நல்ல கோதுகளமுடைய பாவாய், நல்ல ஒரு குதூகலம் இருக்கு. அதாவது பகவத் விஷயத்துல உனக்கு இருக்கிற குதூகலத்தை பார்த்து பார்த்து நாங்க அசந்து போறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஒரு உற்சாகம் இருக்கும், இந்த பேஷன்னு சொல்லுவா. அந்த உற்சாகம் இருந்தது அப்படின்னா அவளோட சேர்ந்தோம்னா நமக்கும் உற்சாகமா அந்த வேலையை பண்ண தோணும். இது யாராவது சமைக்கிறது எழுதுட்டே இருக்கா அப்படின்னா அவளை பார்த்தா நமக்கு சாப்பிட்ற ஆசை கூட விட்டு போயிடும். யாருக்காவது சமைக்கிறதுல உற்சாகம் இருக்குன்னா அவளோட சேர்ந்தா கடகடகடகடன் வேலை நடக்கும். சில இடங்கள்ல சில பேர் வந்தாலே அந்த உற்சாகம் துத்திக்குவான். இவன் வந்துட்டா இனிமேல் ஜரூரா வேலை நடக்கும், இவன் வந்துட்டா இனிமேல் சபை களைகட்டும், இந்த தங்கலக்கடல யானை புகுந்த மாதிரி அப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி அழகா ஆண்டாள் சொல்றா, கோதுகளமுடைய பாவாய். அதாவது இவளுடைய குதூகலம் எப்படின்னா அவளுடைய உற்சாகம் அடுத்தவாளுக்கு தொத்திக்குமா. பிரகல்லாதன் மாதிரி இவள். இந்த பிரகல்லாதன் அவன் மட்டும்தான் நாராயணா ஜபிச்சுட்டு இருக்கான்னு பார்த்தா சுத்தி இருக்கிற பசங்கள் எல்லாம் நாராயண நாமத்தை ஜபிக்க வச்சுட்டான். இந்த லவகுச்சா பாருங்கோ, அவ அழகா கதை சொல்லிட்டு வரா, ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, அதையாகம் குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே அப்படிங்கும் பொழுது எல்லாருமே ரசிச்சு கேட்கிறான். அந்த உற்சாகம் தொத்திட்டு இருக்கான் ராமாயணத்தை கேட்கணும். அத்தனைக்கு அயோத்தியால வந்து ராம கதை சொல்றார். இப்ப எங்கேயோ ராமாயண பத்தி தெரியாத ஒரு இடத்துல சொன்னாலும் சரி, ஏதோ புது கதைன்னா. அயோத்தியால இருக்க அத்தனை பேருக்கு ராமாயணம் நல்ல பழக்கம். அது ராமன் ஆண்டு இருக்கிற காலம், டெய்லி ராமன தரிசனத்துலதான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து இவ ராம கதை சொல்ற சமயத்துல அவள்லாம் உற்சாகத்தோட கேட்கிறாள். ஆனா அவளுக்குள்ள இருக்க அந்த உற்சாகம் அடுத்தவாளை போய் தொத்திக்கிறதான். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போய் திருப்பாவை சொன்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒரு மாதிரி அது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போய் திருப்பாவை சொல்றது. ஆனா நமக்கு நல்ல உற்சாகம் வருதுன்னா ஆண்டாளே ரசிச்சு கேட்பாளாம். இந்த உற்சாகம் தானே. இப்ப நமக்கு தெரியாத ஏபிசிடி, இல்லாட்டி நமக்கு தெரியாத ஸ்லோகம், நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை தான் குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்போம். ஆனா நம்ம உற்சாகத்தினால கேட்கறதுனாலே குழந்தைகள் திருப்பாவையில அழகா சொல்றதோணும். அப்ப அது சொல்லும்போது நமக்கு அந்த உற்சாகம் வந்துடுறதோணும். அந்த மாதிரி ஆண்டாள் சொல்றா, பக்தி விஷயத்துல உனக்கு நல்ல குதூகலம் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே பக்தி இருக்கு, யாருமே தெய்வம் வேண்டான்னு சொல்லல. அப்பப்ப கொஞ்சம் அப்படி டல் அடிச்சுடும். ஆண்டாள் சொல்றா, உனக்கு நல்ல உற்சாகம் இருக்கு, இன்னைக்கு அனுபவம் கிடைக்கலன்றதுக்காக தெய்வத்தை விட்டுட வேண்டாம், சேர்த்து வச்சு அனுபவி. போனதெல்லாம் போட்டோம், இப்போதுலேருந்து பக்தி பண்ணு. இப்ப ஆரம்பிச்சா கூட பக்தி அனுபவிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே சக்தி உண்டு, எல்லாருக்குமே பலம் உண்டு, எல்லாருக்குமே உற்சாகம் உண்டு. காலத்துல கொஞ்சம் டல் அடிச்சிடும், அது மாறணும். அதத்தான் ஆண்டாள் சொல்றா, கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு. நம்ம எல்லாம் போய் திருப்பாவை பாடி பகவானிலிருந்து
அழகா எல்லாத்தையும் வாங்கிக்க வேண்டாமா? பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய கேசின்ற அசுரன் குதிரை வடிவில வரான். பகவான கொண்டு போடலாம்னா அவனுக்குலாம் பாக்கியம் பாருங்க. பகவானை பார்த்துட்டு பகவான் கையினாலேயே மரணம் சம்பவிக்கிறது, மோட்சமும் அடைஞ்சுடுறான். இந்த கேசி பகவான் இடத்துல சண்டை போட வரான். பெரிய யுத்தம் நடக்கிறது இந்த குதிரை விஷத்துல இருக்கக்கூடிய கேசிக்கும் கிருஷ்ணனுக்கும். இந்த கேசிய பகவான் தூக்கி எல்லாம் போட்டுட்டான். உடனே கேசி வாயை திறந்து வேகமா வரான். கிருஷ்ணன் தனது கையை அப்படி நீட்டி நிக்கிறான். இந்த கை வேற பெருசா ஆயிடுறதான். எப்படி இந்த யானைக்கால்லாம் ஆகுமே அந்த மாதிரி பகவான் தன் கையை பெருசா ஆக்கிக்கிறானா. ஆக்கின்ற உடனே கேசி நேர கிருஷ்ணன் கையை கடிக்க வரானா. இந்த பகவானுடைய கை பட்ட உடனே அவன் பல்லெல்லாம் உடையறது. நேர பகவான் அவன் வாய்க்குள்ள கையை விட்டுட்டு அவனுடைய நாக்க ஒரு திருகு திருகினான். இந்த வெள்ளரி பழத்துல அப்படி 2 திருகு திருகினா அப்படி தனியா வரும் தெரியுமா? அந்த மாதிரி அந்த வாய்க்குள்ள கையை விட்டு நாக்க 2 திருகு திருகினானோ. நாக்க திருகினு துடிச்சுட்டே கீழே விழுந்து இந்த கேசி உசிர விட்டானா. மாவாய் பிளந்தானே, இந்த பெரிய குதிரையோட வாயை பிளந்துட்டான். அவன் கணச்சுண்டே கீழே விழுந்து இறந்து போயிட்டானா. அவனுடைய ஜீவன் பகவானோட 2 கலந்தது. மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. மாவாய் பிளந்தானைன்ற விஷயம் பிருந்தாவனத்திலே கண்ணன் பண்ண லீலை. அதாவது ஜஸ்ட் பிஃபோர் மதுராக்கு போகிறதுக்கு முன்னாடி கேசிவதம் ஆகிறது. ஆனந்தமா அந்த சமயத்துல நாரதர்லாம் கூட பகவான ஸ்தோத்திரம் பண்றான். அது முடிஞ்ச உடனே நேரம் மதுராவுக்கு போறான் பகவான். மல்லரை மாட்டிய சாணூரன் முஷ்டிகன் இவாளோட பகவான் சண்டை போடுறான். எல்லாரும் புலம்புற, ஐயோ இது இத்தினோண்டு குழந்தை, இது குஞ்சலமா இருக்கு, இந்த மல்லர்கள்லாம் அசுரப்பயர்கள் மாதிரி இருக்காளே அப்படின்னு. அப்ப அங்க சபையில இருக்க கம்சனுடைய ஆட்கள்லாம் சொல்றாங்க, பாக்குறதுக்கு தான் ஆள் இத்தினோண்டு இருக்கான், ஆனா ஊட்டம் ஜாஸ்தி. இப்பதான் குவளையா பீடம்ன்ற யானையை கொண்டு போட்டு வந்திருக்கான். இது மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு அப்படின்னு பெரிய யுத்தம் நடக்கிறது. அப்ப அந்த சாணூரன் முஷ்டிகன் எல்லாம் பகவான் துவம்சம் பண்றான் அனாயசமாக. இவ ஒரு கொசு அடிக்கிறது நம்ம எவ்வளவு பிரயத்தனப்படணும். சில சமயத்துல சில பேர் கொசு அடிக்கிறத பாவமா இருக்கும், இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்னு. ஆனா அனாயசமாக பகவான் அனாயசமா அப்படி இந்த சாணூரன் முஷ்டிகன் எல்லாம் அடி பின்னி எடுத்துடுறான். பாக்குறவாள்லாம் கைதட்டி ரசிக்கிறாளாம். கம்சனுக்கோ கோபமா வருது. அவன் மலை போல நம்பி இருக்கான். அவனுடைய மலை போல நம்பிக்கை எல்லாம் பகர்த்தி எறினானாம் பகவான். நீ என்னடா இவனை வச்சு என்ன வதம் பண்ண நினைச்சியோ, நம்ம எதெல்லாம் பெருசா பலம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு கண்ணன் அடிச்சு போட்டுருவோம். நல்லா ஞாபகம். கண்ணனுடைய பலத்துக்கு முன்னாடி நம்மளுடைய எந்த பலமும் பிரயோஜனம் இல்லை. சில சமயங்கள் நம்ம தப்பு பண்ணும்போது நமக்கு ரொம்ப பிடிச்சவா அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்வா. ஆனா தப்பு தான். நல்லா ஞாபகம். கண்ணன் கரெக்டா அடிச்சுடுவான். அந்த மாதிரி சாணூர முஷ்டிகள்லாம் பகவான் துவம்சம் பண்ணிட்டான். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. பல சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய பிரச்சனைகள்லாம் இந்த மல்லர்கள் மாதிரிதான் வருது. அந்த சமயத்தான் கிருஷ்ணான்னு கூப்பிடுங்க, கிருஷ்ணன் சண்டை போட்டு அவளை ஜெயிச்சு நம்மள வாழ வச்சிடுவான். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவன். சாதாரணப்பட்டவன் இல்லை, ஒரு மாட்டுக்கார பையன் இல்லை, ஏதோ மல்லர்களை மட்டும் அழிச்ச வீரன் கிடையாது. தேவர்களின் ஆதி தேவன், ஆதி பீஜாய ஆதி மூலமேன்னு கஜேந்திரன் கத்ரான் யானை. இந்த கஜேந்திர யானை கத்தினோன்னு எல்லா தேவர்களும் ஒதுங்கிட்டாளாம். நான் ஆதி மூலம் இல்லை, எல்லாத்துக்கும் ஆதியான மூலம் யார் அப்படின்னா பகவான் தான். இப்ப எல்லாரும் ஒதுங்கின உடனேயே சுவாமி ஓடி கஜேந்திரன் ரட்சிச்சார். அப்ப தேவர்களின் ஆதி தேவன். திருவள்ளுவர் கூட ரொம்ப அழகா சொல்றார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பின்னாடி வந்தவாள்லாம் ஆதி பகவன்லாம் அப்பா அம்மா பேருன்னு சொல்லி காலத்தை தப்ப சொல்லி வச்சுட்டு போயிட்டான். ஆனா அவளுக்கு நாஸ்திகம் பிடிக்கும். அதனால ஆதி பகவன் அகர முதல எழுத்தெல்லாம், அகாரம் எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாமே ஆதி பகவன் முதற்றே உலகு. அவனிடத்துல தான் உலகம் வந்ததுன்றார். அகாரக விஷ்ணு வாசகன் சம்ஸ்கிருத வாக்கியம். திருவள்ளுவர் எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சுதான் எல்லாமே சொல்லியிருக்கார். எப்படி அகர முதல எழுத்தெல்லாம், அந்த எழுத்துலேருந்து பார்த்தா உலகம் ஆரம்பிக்கிற வரைக்கும் எல்லாமே ஆதி பகவன் கிட்டே தான் எல்லாமே ஆரம்பிக்கிறதுன்றார். அப்பேற்பட்ட ஆதி பகவன் பிரளய காலத்திலையும் எல்லாத்தையும் முழுங்கிட்டு ஆளிலை மேல படுத்துட்டு கிடக்கிற ஆதி பகவன். சிருஷ்டி காலத்திலையும் இவன் கிட்டே தான் பிரம்மா வந்தார், பிரம்மா கிட்டே தான் எல்லா தேவர்களும் வந்தார்கள். அதனால மற்ற தேவர்கள் கேவலம் அர்த்தம் இல்லை, இவனை காட்டிலும் உயர்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எல்லா தேவர்களுமே பகவானுடைய அங்கங்கள் தான்.
ஒரு தேவன் பகவானுடைய கை அப்படின்னா, ஒரு தேவன் பகவானுடைய நாபி அப்படின்னா, ஒரு தேவன் பகவானுடைய கண்ணு. விராட் புருஷ வர்ணனத்துல அப்படிதான் வர்ணிக்கிறார். அழகா பகவத்கீதையிலே பகவான் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் காட்டும் பொழுது எல்லா தேவர்களும் தனக்குள்ள இருக்கிறத காட்டி கொடுக்கிறான். அப்ப தேவாதி தேவன், அப்பேற்பட்ட தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் நம்ம போய் அவனை சேவிக்கணும். அதுதானே உத்தமம். ஏன்னா பகவான் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கான். நம்ம இருக்குமிடம் தேடி ஓடி வந்து பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கறான். எத்தனை விஷயங்கள், எவ்வளவு ஆனந்தமா எல்லா காரியம் நமக்குன்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு வேலை செய்யறானா. பாரதியார் சொல்ற மாதிரி எங்கிருந்தோ வந்தான் அப்படின்னு சார். எங்கிருந்தோ வந்து விதவிதமான காரியங்கள் பண்ணி கொடுக்கறானா இல்லையா? அப்ப நம்மால என்ன பண்ண முடியும்? அவன் இருக்குமிடம் சென்று சேவிக்கணும். கைகூப்பி பிரபோ எப்பேற்பட்டவன் நீ அப்படின்னு திரௌபதி கதர்றா. பகவான் வந்து காப்பாத்திட்டான், துர்வாசர் கிட்ட எல்லாம் காப்பாத்திட்டான். அப்ப அழகா திரௌபதியோட கிருஷ்ணன் பேசிட்டு இருக்கான். சொல்லிடி திரௌபதி அப்படின்னா, திரௌபதி அழறா. எதுக்கடி அழறா? கிருஷ்ணா, சரியா பார்க்கணும்னா ஒவ்வொரு தடவையும் உன் இடத்துக்கு வந்து எனக்கு ஒத்தாசை பண்ணுன்னு நான் கேட்கணும். ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் கூப்பிட்ட உடனேயே என் இடத்துக்கு ஓடி வந்து நீ கிருப பண்ணிருக்கார். அட்லீஸ்ட் இதுக்காகவாவது ஒரு தடவை நான் துவாரகைக்கு வந்து உன்னை சேவிக்கணும்டா கிருஷ்ணா. பகவான் சொல்றான், அவ்வளவு தூரம் நீ சமப்பட வேண்டாம், நான் இங்கேயே இருக்கேன், இப்பயே சேவிச்சுடு அப்படின்ட்டான். அதாவது பகவான் நம்மளை சமப்படவே சொல்லல. அதனாலதான் நம்ம இருக்கிற ஊர்ல கோவில்கள் இருக்கு, திவ்ய தேசங்கள்லாம் இருக்குன்னா நம்மாலே அத்தனை தூரம் பிரயாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டுதான் இத்தனை தூரம் வந்திருக்கான். இப்ப நெல்லையில யாராவது இருக்கா, தூத்துக்குள்ள யாராவது இருக்கான்னா பத்ரிகாசிரமம் போனோம்னா கஷ்டப்பட்டு பத்ரி போகவே வேண்டாம். திருக்குறுங்குடி போனாலே பத்ரிகாசிரமம் போன புண்ணியம் உண்டு. ஏன்னா பத்ரிய காட்டிலும் வசதி திருக்குறுங்குடி, தட்சிண பத்ரி அப்படின்பா. ஏன்னா பத்ரிகாசிரமத்திலே நாராயணன் நரனுக்கு உபதேசம் பண்ணார். இங்க திருக்குறுங்குடியில நரனான ராமானுஜர் நாராயணனான திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பிக்கை உபதேசம் பண்ணா. அதை விட இதானே வசதி. அது மாதிரிதான் பார்க்கலாம். தட்சிண காசின்னு சொல்றோம். காசி அங்க இருக்கு, போக முடியாது. இங்க தட்சிண காசி அப்படின்றோம். திருப்பதி போக முடியலையா, கும்பகோணம் ஆச்சரியமா ஒப்பிலியப்பனை போய் சேவிச்சுட்டாலு திருப்பதி போன பலன் உண்டு அப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா? அது போலே பகவான் நம்ம இடத்துக்கு வந்து கிருப பஞ்சானம். அந்த இடத்துல போய் நம்ம சேவிக்க வேண்டாமா? இப்ப தூத்துக்குள்ள இருக்கோம், இல்லாட்டி திருநெல்வேலியில இருக்கோம் அப்படின்னா நம்ம திருப்பதி போய் சேவிக்கல என்ன ஒரு கஷ்டம் இருக்கு சொல்லுங்க? திருநெல்வேலியில இருந்து திருக்குறுங்குடி போய் சேவிக்க ஒரு கஷ்டமா? திருவனந்தபுரத்துல ஊருக்குள்ள இருந்துட்டு கூப்பிட தூரத்தை பத்மநாபர் இருக்கா, அது போய் சேவிக்காம கஷ்டப்பட்டு இங்கேருந்து நேபாளம் சால கிராமத்துக்கு எல்லாம் போயிட்டு வரேன் அப்படின்னா குற்றம் இல்லை. ஆனாலும் பக்கத்துல இருக்கிற தெய்வத்தை அனுபவிக்க வேண்டாமா? அதானே விசேஷம், அதுதான் உத்தமமும் கூட. அதனால எல்லா தெய்வத்தையும் அனுபவிக்க வேண்டாம் சொல்லலாம். தன் பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தை திரஸ்கரிக்க வேண்டிய அவசியம் இல்லையே, அதானே உத்தமம். ஆண்டாள் திருப்பாவை வந்து ஸ்ரீரங்கத்துல போய் பாடலையே, ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருந்து வடபத்திர சாய்க்கு தானே பாடினா. கல்யாணம் என்றதுன்னு ரங்கநாதன், ரங்கநாதனுடைய அழகுல மயங்கினா. ஆனா அவ மாலை மாத்தி கொடுத்தது எல்லாமே வடபத்திர சாய்க்கு தானே. அப்ப அந்த மனசுல அப்படி இருக்கிறோம். அப்பேற்பட்ட தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் நம்ம கஷ்டப்பட்டு பத்ரிகாசம் போனோம் வச்சுக்கோங்களேன், இந்த பகவான் இவ்வளவு தூரம் வந்திருக்காளேன்னு கிருப பஞ்சானம். அப்ப நம்ம அவன் ஏதாவது நமக்கு பண்ணிட்டானே அப்படின்னு அதுக்கு ஏதாவது பக்திக்காக சரி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது போய் சேவிக்கலாம் அப்படின்னு சேவிக்க போனா அவருக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா கிருபை தான் பண்றான். தேங்க்ஸ் சொல்ல போனா இவ்வளவு தூரம் தேங்க்ஸ் சொல்ல வந்திருக்க, இது ஒரு காஃபி குடிச்சிட்டு போன நம்ம தெரிஞ்சவா சொல்லுவோம் இல்லையா, இதுக்காக இவ்வளவு தூரம் வரணுமா தேங்க்ஸ் சொல்றதுக்காக. நம்ம கோவிலுக்கு எதுக்கு போறோம்னா இன்னும் வாங்கிக்கிறதுக்காக இல்லை, கொடுத்ததுக்கு நன்றி சொல்வதற்காக. நன்னா ஞாபகம், நிறைய கொடுத்துட்டு இருக்கான். நீங்க நன்றி சொல்லனாலும் கொடுக்கத்தான் போறோம், கேட்கவே இல்லைனாலும் அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்க போறோம். நம்ம ஒரு சந்தோஷத்துக்காக சேவிக்கிறோம். சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் ஆகான்னு கிருப பண்றானா. அர்ஜுனன் துரியோதனன் ரெண்டு பேருமே கிருஷ்ணனிடத்துல குருக்ஷேத்திர யுத்தத்துல சகாயம் வேணும்னு அவன் துவாரகைக்கு போறான். ரெண்டு பேருக்குமே பகவான் கிருப பண்றான். அர்ஜுனனுக்கு தான் சாரதியா மாறிடுறான், தன்னுடைய நாராயணி சேனைய துரியோதனன் கிட்ட கொடுக்கிறார். அப்ப மகாபாபி துரியோதனன் கூட அவனிடத்துல போய் சேவிச்சு, ஆஹா துரியோதனன் அவ்வளவு தூரம் வந்திருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி துரியோதனனுக்கும் கிருப பண்றான். அப்ப சென்று நாம் சேவித்தால் அதானே வேணும், சென்று சேவிக்கணும். வேற என்ன கஷ்டம் சொல்லுங்க? அல்ப மனுஷாளுக்காக எல்லாம் எவ்வளவு தூரம் ஓடுறோம், எத்தனை விஷயங்கள் பண்ணிண்டே இருக்கு. ஒரு நாள் முழுக்க கோவிலுக்கு போக வேண்டாமா? பக்கத்துல இருக்க ஒரு திவ்ய தேசம் போக வேண்டாமா? இல்லாட்டி நம்ம ஊர்ல இருக்க ஒரு பெருமாளை போய் சேவிக்க வேண்டாமா?
அது இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்ம ஆத்துல இருக்கிற சுவாமியாவது சேவிக்க வேண்டாமா? சென்று நம்ம பெட்ரூம்ல எழுந்து நடந்து போய் பூஜை அறையில இருக்கிற சுவாமியை சேவிச்சுன்னா அச்சோ எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கே குழந்தை அப்படின்றான பகவான். அப்ப சென்று நாம் சேவித்தால் ஆஹாவென்று ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவர். அழகா ஆகான்னு அனுகிரகம் பண்ணி நம்ம குற்றங்குறைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு நமக்கு என்னெல்லாம் தேவைகள் பார்த்துட்டு மோட்சம் வரைக்கும் அனுகிரகம் பண்றான். அப்ப கைகூப்பி தொழ வேண்டாமா? இருக்கிற இடத்துல இருந்து பகவானை கொண்டாட வேண்டாமா? தேவர்கள் மல்லர்களுக்கெல்லாம் கிருப பண்றவன் நமக்கா கிருப பண்ண மாட்டார். அதனால உனக்கு குதூகலத்தை விட்டுடாத, எழுந்து வா, சோம்பேறித்தனத்தை விட்டுடு. பக்தி விஷயத்துல நமக்கு பரம விரோதிய சோம்பேறித்தனம் தான். சோம்பலை விட்டுட்டோம் அப்படின்னாலே தெய்வத்தை சுலபமா அனுபவிச்சுடலாம். பிரகல்லாதன், துருவன் இவெல்லாம் சோம்பலை ஜெயிக்கிறார். சோம்பேறித்தனப்பட்டுட்டோம் அப்படின்னா வாழ்க்கை நஷ்டமா போயிடும். அதனால ஒரு கோவில் போகிறது அப்புறம் போகலாம், இன்னைக்கு போகலாம், நாளைக்கு கொஞ்சம் யோசிக்கப்படாது. நினைச்சா கடன் போய் சேவிச்சுட்டு வந்துடணும். அதனால சென்று நாம் சேவித்தால் திருப்பதி போனோம்னு தோணிட்டுதா, வெங்கடநாதா பிரபு திருப்பதி அழிச்சுட்டு போன்னு சொல்லணும், பகவான் அழிச்சுட்டு போய் பார்த்துட்டு வந்துடணும். பிருந்தாவனம் போகணும்னு தோணிதான் உடனே கிளம்பிடணும். பண்டரிபுரம் போகணும்னு தோணிதான் உடனே கிளம்பிடணும். உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு போன அர்த்தம் இல்லை. போகணும் மனசுக்குள்ள முதல்ல ரெடி ஆயிடணும். நான் பண்டரிபுரம் போகணும், நான் பிருந்தாவனம் போகணும் தயாராயிட்டோம்னா மற்றதெல்லாம் தானா நடக்கும். அப்ப சென்று நாம் சேவிக்கணும்னு ஒரு ஆசை இருந்து கொடுத்தனா பலம், பணம், நேரம் எல்லாம் சுவாமி கொடுத்துருவார். நீங்க ஒன்னும் பிரயத்தனமே பட வேண்டாம், ஆசைப்பட்டா போதும். ஒரு குழந்தை அம்மா எனக்கு இந்த சைக்கிள் வாங்கி கொடுன்னு ஆசைப்பட்டதுன்னா அதுக்கு பணம் சம்பாதிக்கிற திராணி கிடையாது, வக்கு இல்லை. ஆனாலும் குழந்தை ஆசைப்பட்டதுன்னு அம்மா அழகா எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறா இல்லையா? அதுபோல நம்ம மனசுல பகவானை போய் சேவிக்கணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா காலங்காத்தால உடம்பு எழுந்துக்கும். ஆண்டாள் அதான் சொல்றா, சென்று நான் சேவிக்கணும், காத்தால எழுந்துக்கணும், போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு ஆசை வந்தா உடம்பு தானா காலங்காத்தால சுண்டி விட்டா மாதிரி எழுந்துக்காதா? ஏதான ஒரு வீட்டுல கல்யாணம், உடனே முன்னாடி நாளே போயிட்டு ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் கொட்டை அடிச்சுட்டு இருக்கோம். அப்படியே காலம்பரம் 4:30 மணிக்கு முகூர்த்தம்னா 2:30 மணிக்கு ராத்திரி 1 மணிக்கு படுத்துட்டு 2:30 மணிக்கு எழுந்து குளிச்சு விட்டு அழகா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு இந்த கல்யாண மண்டபத்துல லாலி விலின்னு அலைய முடியும் அப்படின்னா பகவானுக்காக எழுந்துக்க முடியாது. அப்ப உற்சாகம் வேணும். உலகத்துல எந்த வேலை பண்றதுக்குமே உற்சாகம் வேணும். வீட்டு வேலை பண்றதுக்கு உற்சாகம் வேணும், வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு உற்சாகம் வேணும், படிக்கணும்னு உற்சாகம் வேணும். ஆண்டாள் சொல்ற அந்த குதூகலம் உனக்கு உன் வாழ்க்கைக்கு எதெல்லாம் நல்லதோ அந்த விஷயத்துல உனக்கு குதூகலம் வரணும். அந்த குதூகலம் உங்ககிட்ட இருக்கு. இப்ப டிவி பாக்குறதுல குதூகலம் இருக்கு, மொபைல் போன் பாக்குறதுல குதூகலம் இருக்கு, பேஸ்புக் விஷயத்துல குதூகலம் இருக்கு, எத்தனையோ விஷயங்கள்ல குதூகலம் இருக்கு. ஆனா இதுல எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உடையதுன்னு நீங்க பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த ஆத்ம பரிசோதனை பண்ணி பார்த்து இன்னைக்கு பகவத் விஷயத்துல எனக்கு குதூகலம் இருந்ததா அப்படின்னு தேடி கண்டுபிடிங்கோ. கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் அப்படின்றான். அப்ப நாமும் அந்த போல குதூகலத்தை அடையணும்னு ஆண்டாளுடைய ஆசீர்வாதம். ஆண்டாள் இன்னைக்கு நமக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணிருக்கான்னா குதூகலம் வரட்டும், நல்லா குதூகலம், பக்தியில குதூகலம் வந்து ஆனந்தமா என்னோட சேர்ந்து பஜனை பண்ணு அப்படின்னு சொல்றான். ஒரு தடவை அந்த பாசுரம் சொல்லுவோமா? கீழ்வானம் வெள்ளென்று இருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோ என்பாவா. அதாவது ஆராய்ந்து அனுகிரகம் பண்ணுவா. இனிமேல் எங்க எரும மாட்டை பார்த்தாலும் இந்த பாசுரம் ஞாபகம் வரணும். எங்க குதிரைய பார்த்தாலும் ஒன்னு ஹயக்ரீவர் ஞாபகம் வரணும், இல்லாட்டி பகவானுடைய கேசிவதம் ஞாபகம் வரணும். டிவியில உட்காந்து எங்கேயாவது ரெஸ்லிங் பார்த்தா கூட கிருஷ்ணன் சானூரன் முஷ்டிகன் பலராமன் போட்ட சண்டை ஞாபகம் வரணும். அப்ப கிருஷ்ண தியானம் பண்றதுக்கு உங்களை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. யாராவது எருமைன்னு திட்டினா கூட உடனே கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் ஆண்டாள் சொல்லியிருக்கா அப்படின்னு அந்த நினப்பு வரணும். சரியா? அந்த எருமை விஷயத்திலேயே ஆச்சரியமா நம்ம சந்த் ஞானேஸ்வருடைய ஒரு சரித்திரம் கூட உண்டு. அவர் எரும மாட்டை தொட்டு எருமை ராமகானம் பண்ணிட்டுன்னே அவரோட சரித்திரத்துல காண கிடைக்கிறது. அப்ப நீ எருமையா இருந்தாலும் பரவாயில்ல, கிருஷ்ணனுடைய எருமையா இரு, ஆண்டாளுடைய எருமை கண்ணுக்குட்டியா இரு. அப்ப திருப்பாவைன்ற பால அழகா குடிக்கலாம். ராதே கிருஷ்ணா.